வெண்மதி சூடிய ஓங்கார சுரூபனான பரமேஸ்வரனின் நெற்றிக்கண்களிலிருந்து தோன்றிய தேஜஸின் வெம்மையை தாங்க முடியாமல் அந்தப்புறம் நோக்கி ஓடினாள் பார்வதி தேவி. அங்கனம் ஓடிய போது அம்பிகையின் பாதங்களை அலங்கரித்திருந்த நவரத்ன அணி ஆபரணம் அறுபட்டு இறைவன் காலடி அருகே விழுந்து சிதறியது. அலறி அடித்துக்கொண்டு அந்தப்புறம் ஓடும் அம்பிகை இதை கவனிக்கவில்லை. இதுவும் ஈசனின் ஒரு திருவிளையாடல் அன்றோ? அந்தப்புறம் வந்த தேவியார் அக்னியின் வெம்மை தணிந்ததும் சற்று மன ஆறுதல் கொண்டார்கள். எம்பெருமானின் நெற்றி கண்களிலிருந்து தோன்றிய 6 பொறிகளையும் வெப்பம் தணித்து சரவண பொய்கையில் எம்பெருமான் சேர்த்து விட்டார் என்ற செய்தியை கேட்ட பார்வதி பிரமித்தார்கள். அமரர்களுக்கு 6 முக குழந்தையை தரிசிக்கும் பாக்கியம் முதலில் கிட்டியதே என்று சினம் கொண்டார்கள். தமக்கு புத்திரன் முதலில் தோன்றாதவாறு செய்த தேவாதி தேவர்கள் மீது சினம் கொண்ட சங்கரி, தேவாதி தேவர்களுக்கு புத்திரன் பிறக்காதிருக்க கடவுது என்று சாபம் கொடுத்தார்கள். சக்தியின் சாபம் தேவர்களை மன வருத்தம் கொள்ளச் செய்தது. சக்தி தேவியார் ஈசனின் திருமுன் சென்று அருகில் அமர்ந்தார்கள். பயம் தெளிந்து பவ்யமாக பக்கத்தில் அமர்ந்திருக்கும் ஈஸ்வரியை பார்த்து ஈஸ்வரன், சங்கரி, எங்கே சென்றாய் என்று ஒன்றும் புரியாதவர் போல் கேட்டார். பிரபு, தீப்பொறிகள் வெம்மை தாங்க மாட்டாது அந்தப்புறம் சென்றேன். பார்வதி, கங்கையை திருசடை தாங்கிய இந்த சங்கரன் பக்கத்தில் இருக்க அனல் என்ன செய்யும் என வேடிக்கையாக சொன்னார். புன்னகை முகத்தில் அரும்ப சக்தி தேவி அரவணைத்துக் கொண்டார் அரவணிந்த அண்ணல். சிவனும் சக்தியும் ஆனந்தத்தின் திருவாய் சத்தியத்தின் உருவாய் அமர்ந்த காட்சி அகில லோகத்தையும் இன்பத்தில் உரையச் செய்தது. இந்த சமயத்தில் சிவன் சேவடிகள் அருகே சிதறுண்டு கிடந்த நவரத்ன மணிகள் கண்ணை கூசும் வண்ணம் ஜொலித்துக் கொண்டிருந்தது. அங்கனம் தம்முன் சிதறுண்டு கிடக்கும் நவரத்ன மணிகளை இறைவன் திருநோக்கம் செய்தார். இறைவனின் அருட்பார்வையால் நவரத்னங்கள் அந்தந்த ரத்தினங்களின் வண்ண நிறத்தை கொண்டு 9 காளிகா தேவியர்களாக ஈஸ்வரியின் அம்சத்தோடு அவதரித்தார்கள். மாணிக்கவள்ளி, முத்துவள்ளி, புட்பராகவள்ளி, கோமேதகவள்ளி, வைடூரியவள்ளி, வைரவள்ளி, மரகதவள்ளி, பவளவள்ளி, இந்திரநீலவள்ளி என்று அந்தந்த ரத்தினங்களின் வண்ண நிறத்தை கொண்டு திருநாமம் பெற்றார்கள். இறைவனையும் இறைவியும் வணங்கி நின்றார்கள். கமல மலரின் மென்மையான இதழ் போன்ற கருவிழிகளும் தீர்க்கமான நாசியும் கொண்டு அழகு திருமகளாய் தோற்றம் தரும் 9 கண்ணீர் வயிற்றில் ஈசனின் அருட்பார்வையால் கர்ப்பம் உண்டானது. இதை கண்ணுற்ற பார்வதியின் முகம் சிவந்தது. கண்கள் கோபத்தால் உக்கிரமானது. கண்ணியர்களே, வீணாக கர்வம் கொள்ளாதீர். நீங்கள் கர்ப்பம் தரித்தாலும் குழந்தை பிறக்க காலதாமதமாகும். காளிகா தேவியர் சங்கரியின் சாபத்தால் சஞ்சலம் கொண்டனர். கருத்தரித்ததும் குழந்தை பிறக்க முடியாது போன ஏக்கம் மிகுந்த துக்கத்தை கொடுத்தது. பர்வதகுமாரியின் சாபத்தினாலும் மோகத்தின் மிகுதியாலும் நவகண்ணியர் தேகத்தில் வியர்வை இடைவிடாமல் பெருகிக் கொண்டே இருந்தது. பரமசிவன் நவசக்தியர்களை விழிமலர்ந்தார். விமலர் விழிமலர் அருளிலே நவசக்தியரின் வியர்வை துளியிலிருந்து 1,00,000 வீரர்கள் தோன்றினர். அவ்வாறு தோன்றிய 1,00,000 வீரர்களும் மேனியில் திருவெண்ணீரும் ருத்ராட்ச மணி மாலைகளும் பொன்னாடையும் வீரக்கரங்களிலே வாளும் கேடயமும் கொண்டு பரம தேஜசுடன் விளங்கின. 1,00,000 வீரர்கள் விமலரின் திருநாமத்தை துதி செய்தனர். பரமசிவன் அவர்களை பார்த்து புன்முறுவல் பூத்தார். வீர மைந்தர்களே, அசுரர்களை அழிக்க சரவண பொய்கையில் எமது குமாரன் அவதரித்துள்ளான். அவனுக்கு நீங்கள் உற்ற துணைவர்கள் ஆகுக. படைகாக்கும் பராக்கிரமசாலியர்களாக விளங்குவீர் ஆகுக. இறைவனின் பேரருளார் பெருமை கொண்ட 1,00,000 வீரர்கள் ஈசனையும் ஈஸ்வரியையும் தொழுது பணிந்து சிவநாமத்தை ஜபித்த வண்ணம் சரவண பொய்கைக்கு சென்றனர். இதே சமயத்தில் இறைவியின் சாபத்தால் கருவுற்றிருந்த நவசக்தியர் குழந்தை பிறக்காத வேதனையில் அவதியுற்றனர். சாப விமோச்சனத்திற்காக அல்லும் பகலும் சிவனையும் சக்தியும் சிந்தையில் இருத்தி அருந்தவம் புரிந்தனர். கர்ப்பத்தில் சிசுக்கள் வளரத் தொடங்கின. பூபாரம் தாங்க முடியாது துயருறும் பூமாதேவியை போல் நவசக்தி கன்னியர் கர்ப்பத்தை தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தனர். வயிற்றில் வளரும் சிசுக்கள் சிவனை தியானித்துக் கொண்டிருந்தன. காளிகா தேவியர் கங்காதீஸ்வரனான ஈஸ்வரனிடம் பிரார்த்தித்தனர். தேவியின் சாபத்தை போக்கி தங்களுக்கு நற்கதி அருள வேண்டும் என்று மன்றாடினர். ஈசன் நவசக்தியர் மீது கருணை கொண்டார். ஈசன் கடைக்கண்ணால் பார்வதியை திருநோக்கம் செய்தார். ஈசனின் கருணை விழியால் அகம் குளிர்ந்த அம்பிகை பேரானந்தம் பொங்க புன்முறுவல் பூத்த முகத்துடன், என் அம்சத்தில் பிறந்த கன்னியரே, உங்களுக்கு திருவருள் புரிந்தோம் என்று அனுகிரகித்தார். சாபம் நீங்கி பெற்ற நவகன்னியர் 9 பேரும் 9 மைந்தர்களை பெற்றனர். நவசக்தியரின் கருவிலே உருவான வீரர்கள் கருவினும் கிரகத்தை விட்டகன்று சிவமென்னும் பேரொளி கோவிலில் பிரகாசம் பொங்க தோன்றினர்.
ஸ்ரீ விஷ்ணுவின் நாபி கமலத்தில் நின்றும் நான்முகன் தோன்றினார் போல் நவசக்தியர் நாபி கமலத்தில் நின்றும் நவவீரர்கள் உதித்தனர். மாணிக்கவல்லி வீரவாகுதேவர், முத்துவல்லி வீரகேசரி, புட்பராகவல்லி வீர மகேந்திரர், ஓமேதகவள்ளி வீர மகேஸ்வரர், வைடூரியவள்ளி வீரபுரந்தரர், மரகதவல்லி வீரமார்த்தாண்டர், பவளவள்ளி வீராந்தகர், இந்திரநீலவள்ளி வீரதீரர், வைரவள்ளி வீரராட்சசர். 9 வீரர்களும் நவசக்தியர் போன்ற அழகும் அணிமணி ஆபரணங்களும் பூண்டு நல்ல பொலிவோடும் வீரத்தோடும் தீரத்தோடும் வலிமையோடும் காணப்பட்டனர். நெற்றியில் திருவெண்ணீரும் மேனியில் ருத்ராட்ச மாலைகளும் தரித்து சிவனருட்செல்வர்களாக காட்சியளித்தனர். நவசக்தியர் தங்கள் புதல்வர்களுடன் ஈசனையும் ஈஸ்வரியும் சாஷ்டாங்கமாக வீழ்ந்து பணிந்தனர். இறைவன் தேவியிடம், நவசக்தியர் பெற்றெடுத்த இவ்வீர புதல்வர்கள் நமது நந்தி கணத்தவர்கள். நமது குமாரன் சூரனை சம்ஹாரம் செய்ய போகும் போது நம் குமாரனுக்கு ஒற்று துணைவர்களாக விளங்குவர் என்று அனுகிரகித்த ஈசன் 9 வீரர்களுக்கும் ஓம் என்று திருவொழுத்தை பொறித்த வீரவாளை பரிசளித்தார். குமாரர்களே, நீங்கள் 9 பேரும் 1,00,000 வீரர்களோடு சேர்ந்து வாழ்வீர்களாகுக. சிவபெருமான் நவசக்தியரையும் அவர்கள் பெற்றெடுத்த நவ வீரர்களையும் 1,00,000 வீரர்களையும் தங்கள் அருமை புதல்வன் முருகனுக்கு உற்ற துணைவர்களாக உடன் பிறந்தவர்களாக இருக்கும்படியான பேரருளை வர்ஷித்து சக்தியுடன் ரிஷபத்தில் அமர்ந்து தங்கள் குமாரனை காண சரவண பொய்கைக்கு புறப்பட்டார். சிவகணத்தவர்கள் இசை முழக்கம் செய்ய, தேவர்களும் பிரணவங்களும் சிவநாமம் ஒலிக்க, விஞ்சியர் பண் இசைக்க, தேவாதி தேவர்கள் கற்பக மலர்களை வர்ஷிக்க, சூரிய சந்திரர்கள் வெண்பட்டு குடைப்பிடிக்க, பூதர்கள் வெண் சாமரம் வீச, ரிஷப கொடிகள் காற்றில் அசைந்து ஆட, அமரர்கள் ஆலவட்டம் சுற்ற, சுத்த சிவயோகியர் தூப தீப ஆராதனைகளை காட்ட, கந்தர்வ மகளிர் நடனமாட, தேவகன்னியர் பாலிகை ஏந்தி வர, ரிஷபாரூட மூர்த்தியான பரமேஸ்வரன் சரண பொய்கையை வந்தடைந்தார். ரிஷப வாகனத்தில் எழுந்தருளிய பிராட்டியாரும் பெருமானும் சரவண பொய்கையில் கார்த்திகை மகளிர் சிவபாலனுக்கு பாலூட்டி சீராட்டி வளர்க்கும் அழகை கண்டு கழித்தனர். அம்பிகையின் திருமேனியில் தாய்மை பொங்கி பூரித்தது. ஈசன் ரிஷபத்தில் இருந்து இறங்கி உமையுடன் சரவண பொய்கைக்கு அருகே சென்றார். கார்த்திகை பெண்கள் சிரமீது கரமுயர்த்தி அம்பிகையை சேவித்தனர். பெற்றோர்களை பார்த்த 6 குழந்தைகளும் தாமரை முகம் மலர புன்னகை பூத்தன. முக்கண்ணன் இறைவியை அன்போடு அழைத்து, பர்வதராஜகுமாரி, நமது குமரனை எடுத்து வருவாயாக என்று அன்பு கட்டளையிட்டார். பார்வதி பொய்கையில் இறங்கி 6 குழந்தைகளும் ஆனந்தம் பொங்க நோக்கினாள். ஆற தழுவி 6 குழந்தைகளையும் தம் 2 திருக்கைகளினாலும் வாரி அணைத்து கொஞ்சினாள். அன்னையின் அரவணைப்பால் 6 குழந்தைகளும் திவ்ய தேஜசுடன் கூடிய 6 முகமும் 12 திருக்கரங்களும் கொண்ட குழந்தையாக காட்சியளித்தது. கந்தன் என்று பெயர் பெற்றார் சிவக்குழந்து. கந்தம் என்றால் கலத்தல், ஒன்று சேர்க்கப்பட்டவர் என்று பொருள். சிவசக்தி கடாட்சத்தால் 6 முகமும் 1 திருமுமாகி 12 திருக்கரங்களும் 2 திருக்கரங்கள் ஆயின. மகேஸ்வரி மைந்தனை உச்சி மோந்து தமது திருமுலைப்பாலை நவரத்னங்கள் பதித்த பொற்கிண்ணத்தில் ஏந்தி பாலூட்டினாள். ஞான பிழம்பான கந்தன் அருள்மயமான சக்தியின் திருஞான பாலை உண்டு ஞானமும் அருளும் பெற்றார். கருணையே உருவான கந்த கடவுள் ஆனார். பார்வதி தேவியார் கந்தனை இறைவனிடம் கொடுத்தாள். இறைவன் பெரும் கருணையோடு அணைத்து மகிழ்ந்தார். ரிஷப வாகனத்தில் சிவனும் சக்தியும், நடுவிலே சிவசக்தி பெற்ற செந்தூர் குமரனும் எழுந்தருளினர். உண்மையே உருவான இறைவன், அறிவே வடிவான இறைவி, இன்பமே அன்பான முருகன் இணைந்து எழுந்தருளிய திவ்ய காட்சி பகலும் இரவும் அந்தி பொழுதும் கலந்தார் போல் இருந்தது. உண்மை, அறிவு, இன்பம் எனும் பேத பொருளை உணர்த்தும் சோமாஸ்கந்த மூர்த்தியாக, சச்சிதானந்த சுரூபனாக சோமசந்திர கடவுள் தோன்றினார். ஊமை, கந்தன் இவர்கள் இருவரோடும் கூடிய மூர்த்தியாக விளங்கியதால் எம்பிரான் சோமாஸ்கந்த மூர்த்தி என்னும் திருநாமம் பெற்றார். இக்கோலாகல காட்சியை கண்ட அமரர்கள் ஆனந்த பெருக்குடன் கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, ஆறுமுகனுக்கு அரோகரா என்றெல்லாம் சரணம் சொல்லி பரவசம் பூண்டு பூமழை பொழிந்தனர். சிவபெருமான் அன்பர்களுக்கு அருள் செய்தார். அமரர்களே, அச்சத்தை அகற்றுங்கள். இனிமேல் அசுரருக்கு அஞ்சி நடுங்க வேண்டாம். எமது மைந்தன் கார்த்திகேயன் உங்கள் எல்லாம் வல்ல உய்யும் வழியை அருளவே அவதரித்துள்ளான். கார்த்திகை பெண்களால் எமது குமாரன் வளர்க்கப்பட்டமையால் கார்த்திகை அவனுக்கு உகந்த நன்னாளானது. கார்த்திகை நட்சத்திரத்தில் சரவணை விரதமிருந்து வணங்குவோர் நல்ல பலம் பெற்று நற்கதி அடைவர். தேவர்களும் பூதகணத் தலைவர்களும் கிண்ணறர்களும் கிம்புருடர்களும் சென்னி மீது கரம் குவித்து துயரத்திலிருந்து விடுபட்டோம்,
என்று ஆனந்தத்தோடு ஆரவாரம் செய்தனர், ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். அது சமயம் வசிஷ்ட முனிவரின் பேரப்பிள்ளைகளும் பராசர முனிவர்களின் புத்திரர்களான குப்தர், அனந்தர், நந்தி, சதுர்முகன், சக்கரபாணி, மாலி என்னும் 6 முனிவர்களும் சோமஸ்கந்த மூர்த்தியின் திருமுன் பணிவோடு வந்து நமஸ்கரித்து நின்றனர். பார்வதிக்கு ஈசன் 6 முனிவர்களை பற்றிய விருதார்த்தங்களை கூறலானார். தேவி, இவர்கள் 6வரும் வசிஷ்டரின் பௌத்திரர்கள். ஒரு சமயம் இவர்கள் இந்த சரவண பொய்கையில் நீந்தி கழித்து விளையாடி கொண்டிருந்தனர். இவர்களின் அஜாக்கிரதையால் தடாகத்தில் உள்ள மீன்கள் மாண்டு போயின. அத்தடாகத்தருகே தவம் செய்து கொண்டிருந்த இவர்கள் தந்தையார் பராசரருக்கு புதர்கள் மீது கடும் கோபம் வந்தது. பாவப்பட்ட மீன்களை கொன்ற பாதகச் செயலுக்கு இவர்களை மீன்களாகும்படி சபித்தார். முனிவர்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து தந்தையிடம் சாப விமோசம் தந்தருளும்படி வேண்டினர். பராசரர் புதல்வர்கள் மீது பச்சாதாபம் கொண்டு அம்பிகையின் ஞானப்பாலுண்டு கய உருவம் பெறுவீர், அதுவரை இந்த பொய்கையில் மீன்களாகவே இருக்க கடவீர் என்று சாப விமோசனம் சொன்னார் பராசரர். நம் செல்வனுக்கு நீ ஊட்டிய ஞானப்பால் பொய்கையில் சிந்தியது. அந்த ஞானப்பாலை உண்ட 6 மீன்களும் சாப விமோசனம் பெற்று முன்போல் சுய உருவு பெற்றனர் என்று திருவாய் மலர்ந்தார் ஈசன். சிவனும் சக்தியும் முனிபுத்திரர்களை அனுகிரகம் செய்து கடாட்சித்தனர். ஈசன் முனிபுத்திரர்களை அன்போடு திருநோக்கம் செய்து, முனிவர்களே, நீங்கள் திருப்பரங்குன்றம் சென்று தவத்தை தொடருங்கள். நம் குமரன் அவ்விடம் வந்து உங்களுக்கு அருள் செய்வான் என்று அருளி செய்தார். முனிபுத்திரர்களும் சோமாஸ்கந்த மூர்த்தியை துதிப்பாடி பணிந்தனர். ஈசன் கைலைக்கு எழுந்தருளினார்.